இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து மென்ஷன்ஸை வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து யாருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல மென்ஷன் பண்ண முடியாது. அது கமெண்ட்லயா இருக்கட்டும், நோட்ஸ்லயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பேஜ்லயா இருக்கட்டும், எங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களை யாருமே வந்து மென்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி மென்ஷன்ஸை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் டேக்னு சர்ச் பண்ணிங்கனாலே டேக் அண்ட் மென்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் மென்ஷன் யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அலோவ் மென்ஷன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலுமே உங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மென்ஷன் வந்து பண்ண முடியும். இதே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலோவ் மென்ஷன்ஸ் ஃப்ரம் பீப்புள் யூ ஃபாலோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யாரை ஃபாலோ பண்றீங்களோ அவங்க மட்டும் உங்களை வந்து மென்ஷன் பண்ண முடியும். மற்றபடி யாருமே வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்களை யாருமே வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நீங்க வந்து ஆன் பண்ணணும். டு நாட் அலோவ் மென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய மென்ஷன்ஸை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.